எங்கள் விஜய் அண்ணா தான் எங்களுக்கு பெருசானாலும் வீடு கொடுக்கணும். எங்களுக்கு ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் போடுவோம். பெருசாகிட்டா எங்கள் விஜய் சாருக்கு தான் போடுவோம். வீடு இருந்தால் தான் ரேஷன் கார்டா? வீடு இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு ஆதார் கார்டு இல்லை, வீடு இருந்தால் தான் ஆதார் கார்டா? சொல்லு. எங்கன்னா ஒரு ஸ்கூலில் சேர்க்கனா கூட, அம்மா உன் பிள்ளைங்கள நாங்கள் சேர்க்கணும், ஆதார் கார்டு வச்சுக்கிறான்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கேருந்து போகிறது? அதனால விஜயை நம்புகிறோம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்குறோம். எதில் பார்த்தீங்க? படத்துலையா? நாங்கள் வாரிசில் பார்த்துக்குறோம், எல்லா படத்துலேயும் பார்த்துக்குறோம். அவர் எல்லாத்துலேயும் நடிப்பார். அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இதுமாரி எல்லாத்துலேயும் லைக் நிறைய போடுவாங்க. அவளுக்கு ஒரு ஒரு நொடி ஒரு படத்தில் நினச்சாலே அவருக்கு ஒரு காசு கிடைக்கும். காசுக்கு வேணாம், எங்கள் மக்களுக்கு நான் காசு கூட வேணாம், எங்கள் மக்களுக்கு நான் செலவு பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. விஜய் சார் தான் வரணும். ஆனால் இந்த வர கட்சிலாம் ஒன்று கூட உதவி பண்ண மாட்டாங்க. அவர் தான் செய்வார். அவருக்கு தான் இந்த வாட்டி ஓட்டு. எங்கள் ஓட்டுலாம் எங்கள் ஓட்டு எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு விஜய்க்கு தான் எங்கள் இந்த வாட்டி ஓட்டு. அவர் நம்பிக்கையாக வரணும். அவர் வந்தே தீரணும். இந்த வாட்டி அவர் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எல்லா ஊருக்கு ஃபுல்லாக செய்யணும். மக்களுக்கு எல்லாருக்கும், ஏழைங்களை ரோட்டில் உட்காந்துறவங்களுக்கு ஆதார் கார்டு தரணும், ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அவர் அண்ணன் எங்களுக்கு நாங்கள் எப்பவுமே விஜய் ரசிகர் தான். ஆனால் குழந்தைலேருந்து அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் ஆட்சியில் வந்தார்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லாதவங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீடு எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் ஆட்சியில் வந்தீங்கன்னா இன்னும் நாங்கள் உங்களுக்கு வருஷம் பொழுது உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு தான் நாங்கள் போடுறது. எங்கள் ஓட்டு ஃபுல்லாக 2026 விஜய் தான் ஓட்டு. முதலமைச்சர் அவர் தான் வரணும். அவருக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இதுலேயும் மதிக்கிறது கொள்வது எல்லாமே விஜய் எங்களுக்கு பண்ணுறது எல்லாமே அவர் தான் எலெக்ஷனில் அவர் தான் வரணும். இந்த எலெக்ஷனில் 26 அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும்.